ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான ஒரு கல்யாண வீட்டில் கிடைக்கக்கூடிய கோஸும் கேரட்டையும் வச்சு ஒரு சிம்பிளான பொரியல் தான் பண்ணுறோம். சேம் அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக சிம்பிள் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் கூடயே கருவேப்பிலையும் சேர்த்து நான் அது கூடவே ஆட் பண்ணுறேன். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வெந்து வந்தால் போதும், ரொம்ப ஃப்ரை ஆகிட வேணாம். இந்த ஸ்டேஜில் காரத்துக்காக ஒரு மிளகாயை நான் 2ஆக பிச்சு போட்டிருக்கேன். இந்த மிளகாய் ரொம்ப காரன்றனால நான் 1 தான் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கோஸும் கேரட்டும் நல்லா மெல்லிஸாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை அது கூடவே ஆட் பண்ணி 1 ஸ்பூன் சிறுபருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். அதை அது கூடவே ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போ தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடலாம். கண்டிப்பாக இதுக்கு தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இது ஸ்லோலே வச்சாலே நம்ம இந்த சிறுபருப்பில் இருந்து கோஸ்ல இருந்தும் நமக்கு தண்ணி விட்டு வரும். அதனால நம்ம தண்ணி ஊற்றினா டேஸ்ட்டு மாறிடும். இது நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகி வர மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், நான் ஸ்லோலே வச்சு மூடியும் வைக்கல, நான் ஓப்பன்லேயே தான் வச்சுருந்தேன். இடையில கிண்டி கிண்டி விட்டேன். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றல, அடி பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி கிண்டி விட்டேன். இப்போ பாருங்கள், கேரட்டும் கோஸும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. ரொம்பவே வாசனை நல்லா இருக்குது. ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வந்து வரும்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பத்தை தேங்காய் எடுத்து கொஞ்சமாக மிக்சியில் கொரப்பாக அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் வந்து நான் அதிகமாக சேர்க்கலை. என் ஹஸ்பண்ட் வந்து அதிகமாக வேணான்னால கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறையா சேர்த்து தான் நீங்கள் சாப்பிட விருப்பம்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கல்யாண வீட்டிலலாம் அவ்வளோ நிறையா தான் சேர்த்துக்குவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு கல்யாண வீட்டு கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நான் கத்திரிக்காய் கிரேவியும் சிறுகீரை பொரியலும் செஞ்சுருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.